வணக்கம் பிரியமானவர்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். அலுவலான நாளை நீங்கள் தொடங்கியிருப்பீர்கள். பல காரியங்களின் இடத்துல நீங்க செய்தவராக, அல்லது செய்து முடிக்க போராடி கொண்டிருக்கிறவராக, அல்லது பல திட்டங்கள் எப்படியானதாய் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். குறிப்பாக இந்த நாட்கள் பல பெற்றோர்களோடு நான் பேசுகிற சந்தர்ப்பம் இந்த இடத்துல கிடைத்ததுனால இதை சொல்ல முடியும். இங்கு இந்தியாவிலே நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. குறிப்பாய் சென்னையிலே நீங்க பெற்றோர்கள் எப்படியாக பிள்ளைகளுடைய கட்டணங்களை நான் செலுத்த போறேன், அவர்களுடைய பள்ளிக்கூடங்களுக்காக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எப்படியாக நான் இந்த செயலை செய்ய போகிறேன், புஸ்தகங்களை எப்படியாக வாங்க போகிறேன் என்று பல விதமான சூழ்நிலைகளில் உங்களை அலுவலாக இந்த நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறவராய் கூட இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்க இப்படியான ஒரு சூழ்நிலையிலே, அந்த பதட்டத்தின் நிலையிலே எடுக்கிற முடிவுகள், மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறானதாய் இடத்தில் சென்று அடையும். எனவே உங்களுடைய பதட்டங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்க சொந்த பலத்தலை அதை ஜெயிக்க இந்த இடத்துல போராடுவது பதிலாக அந்த வழக்கானது தேவனிடத்துல கொண்டு செல்லுங்க. தேவனுடைய கைகளிலே உங்களுடைய வழக்கானதை வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கான போக்கினை தருகிறவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்களை வழி நடத்தக்கூடிய ஒருவர் எது இந்த இடத்தில் நடக்கும் என்பதை அறிந்து உங்களை அந்த சரியான பாதையில் வழிநடத்த நீங்கள் அனுமதித்தால் எப்படியானதா இருக்கும் என தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவர் நம்மை பசும் புல்லுள்ள இடங்களை இந்த இடத்தில் கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய மேய்ப்பனாய், நாம் அவருடைய மந்தைகளாய் அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது தேவன் இது உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். எனவே இந்த நேரம் யார் நீங்க பெற்றோர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை பல குழப்பத்தை உங்களுக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கலாம். எல்லோருமே உங்களுடைய குழப்ப நிலையை நிறுத்துங்கள். என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், எங்க பண்ண போறேன், நான் யார்கிட்ட கேட்க போறேன், என்ன எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த வழக்கானதை நீங்கள் தேவனிடத்தை கொண்டு வாங்க. தேவனே எனக்கு உதவி செய்யும், தேவனை என்னை வழி நடத்தும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தார். நீங்க இந்த சூழ்நிலையை தேவனிடத்தில் இந்த அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வழி நடத்துதலை கொடுக்க விருப்பமுள்ளவராய் மட்டுமல்ல, அதன் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் எங்கத்தில் இருக்கிறார். இதை குறித்து தொடர்ந்து நாம் பேசுவதற்கு முன்பாக நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் இலவச ஜபங்களுக்கும் ஆலோசனைகளுக்கு வழி நடத்துதலுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்புறீங்கன்னா தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு எப்படியாக நீங்க முடிவுகள் எடுக்கணும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்கள் ஆலோசனைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மக்களே, நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது, வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுக்கு அவருடைய வழி நடத்துதலை கொடுக்கும்படியான கூட்டங்களிலே நீங்கள் எங்களுடைய இணைய. இதை குறித்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி இந்த பாருங்கள். இந்த இளம் பெண் தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை எப்படியாக இந்த சந்தித்தார், இந்த சூழ்நிலையை ஜெயிக்க தேவனுடைய வழி நடத்துதல் இவருக்கு எப்படியாக உதவி செய்தது, சாட்சியை பாருங்க. பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்போம். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுல இருந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். ஆலயத்துக்கு வந்த முதல் காரணமே என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையினால நான் அங்க இருக்கிறது நல்லது கிடையாது, என்னுடைய படிப்பு கெட்டுன்றதுனால என்னுடைய சித்தி வீட்டுல விட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன். அப்ப அவங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால என்ன அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நிறைய சாட்சியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சாட்சி சொல்றத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எதுவுமே புரியாது. ஆனா நான் வளர வளர நிறைய விஷயம் எனக்கு கத்துக்க கொடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் நம்ம நம்மளோட குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்றது நிறைய விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வளர வளர அது எல்லாத்தையுமே நான் என்னுடைய முறையில நான் செயல்படுத்தினேன். நான் அதை செயல்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இங்க பல பேர் நான் வந்த நாள்ல இருந்து நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துல நான் சாட்சியை பார்க்கலன்னா நிஜமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையானவர்னு என்னால நம்ப முடியாது. அதனால உங்களுடைய வல்லமையை காமிங்க அப்படின்றதுதான் என்னுடைய முதல் ஜெபமா இருந்தது, முதல் விண்ணப்பமா இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து இங்க தொடர்ந்து என் குடும்பத்துக்காக தான் நான் முதல் போராடினேன். நான் போராடிட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நான் இங்க எப்ப போராட ஆரம்பிச்சேனோ, எப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ என் குடும்பத்துக்காக, அந்த நேரம் என்னுடைய அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரிவினை
முழுசாவே காணாம போயிடுச்சு. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இல்லாமலே போயிடுச்சு. 2 பேர் வந்து ஒண்ணானாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து என்னோட சித்தி வீட்ல இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் நிறுத்தாம நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்க தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்ற ஒரு எண்ணத்தினால நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்த நான் வந்து தவற விடாம கலந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்துல தான் வந்து நான் விடுதலைய பெற்றேன். என்ன விடுதலைன்னு பார்த்தா, என்னுடைய சரீரப்பூர்வமான விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னுடைய குடும்ப பிரச்சனையினால எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு வந்து எந்த ஒரு உறவுமே கிடையாது. என்னுடைய அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையினால என்ன நானே வந்து தனியா வச்சுக்கிட்டேன். யார்கிட்டயும் பேசாம, எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பிடிக்காம இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையுமே வந்து ஃபோன்ல வந்து செலவு பண்ணேன். நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். நான் இப்படி தூங்காம இருந்ததுனால, நைட்ல வந்து எனக்கு நெறைய கெட்ட கனவு வரும். அதே மாதிரி நான் நெறைய உருவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். இத் ஏதாவது உருவம் வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். முதலாவது அதுலருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றது வந்து என்னுடைய தீர்மானமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என் குடும்பத்துல மட்டும் கிடையாது. என்னோட சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படின்றத நான் வந்து இங்க புரிஞ்சுகிட்டேன். எனக்கு வந்து நெறைய மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தத்தினால என்னால நைட்டு தூங்க முடியாது. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காக அழுவுறேன்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்லக்கூட முடியாது. நெறைய துன்புறுத்தல கூட நான் சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வியானது இருந்தது. இதனால வந்து கெட்ட நண்பர்களோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட வந்து நான் பழகணும். அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னை யாராவது புரிஞ்சுக்கணும். என் கூட என்ன புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கணும். அது என் நண்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா, இருந்தாலுமே எனக்கு வந்து நான் என்னதான் நண்பர் கூட போனாலுமே, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாரி ஏதோ ஒரு வெறுப்பு என் மேலேயே எனக்கு இருந்தது. அந்த வெறுப்ப என்னால வந்து ஜெயிக்கவே முடியல. அப்போ இங்க வந்து நான் விடுதலைக்கான பிரேயர்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடுதலையோட ஜெபத்துல நான் விடுதலை பெற ஆரம்பிச்சேன். அந்த விடுதலைய பெற்றதுக்கு பிறகு இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ வெறுமையா இருந்தது. அந்த நேரத்துல நான் வந்து இங்க ஆலோசனைய பெற்றுக்கொண்டேன். நான் ஆலோசனை கேட்கும்போது நான் வந்து அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ உண்மையா உன்னுடைய பாவத்துல இருந்து, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பணும். உன்னுடைய எல்லா பாவத்தையுமே நீ கைவிடணும். நீ இது எல்லாத்தையுமே விட்டா மட்டும் தான் உனக்கு வந்து உண்மையான சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து முடிவு பண்ணேன். அது எந்த விதமான சமாதானமா இருக்கும்ன்ட்டு. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவின்றத நான் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுகிட்டேன். நான் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன். நான் நிறுத்தல. நான் ஆலயத்துக்கு வந்து அதிகமா பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விடுதலைய பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த வெறும வந்து இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருந்தேன். நான் வந்து தேவனுடைய ஆவிய பெறுறதுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். என்ன நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னையே அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா நான் மாறினேன். எனக்கு யார் மேலயும் வெறுப்பானது இல்ல, கோவமானது இல்ல. நான் எல்லாத்தையுமே வந்து பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக, தேவனோடு கூட நான் செய்ய வந்து கத்துக்கிட்டு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய கால் தடுக்கி கீழ விழுந்துட்டேன். நான் கீழ விழும்போது என் கால்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நான் நார்மலா தான் கீழ விழுந்தேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். ஆனா என்னால அந்த நேரம் எழுந்துக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுனா என்னுடைய காலுடைய முட்டி எலும்பு, ஜவ்வு இது எல்லாமே அறுந்து முழுசா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலே மொத்தமா ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த கால் சரி பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாத்திரை குடுத்து பார்க்குறோம். மாத்திரையில சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து 1 வருஷமா 1 1/2 வருஷம் கிட்ட நான் மாத்திரை எடுத்தேன். நான் நெறைய ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நாங்க போகும்போதும், அவங்க வந்து கால் இருக்கிற நிலைமைய விட ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமானது இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலை எதுவுமே என்னால செஞ்சுக்க முடியல. என்னுடைய வேலைய வந்து மத்தவங்க தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அம்மா எனக்கு உதவுனாங்க. அதனால அவங்களோட வேலையுமே தடையா
ஆச்சு. திரும்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க, அதுதான் கடைசி நேரம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. டாக்டர் சொல்லிட்டாங்க, "இனியும் இந்த கால் வந்து ஆப்பரேஷன் பண்ணலைன்னா, இந்த கால் இன்னும் வந்து மோசமாயிடும். ஏன்னா இந்த கால்ல இருக்க ஒவ்வொரு நரம்புமே இன்னொரு நரம்ப வந்து அழிச்சிட்டு இருக்கு. முழு காலுமே வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன வேணா ஆகலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து ஓகே ஆப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து, நான் தேவனோட கரத்துல வச்சுட்டு நான் போனேன். அந்த இடத்துல நான் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் அங்க தனியா இருக்கும்போது என்ன நடக்குது? என்ன ஆகும்? அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னுடைய காலுடைய நிலைமையினால என் உயிர நான் இழந்துருவேனோ! இல்ல கால் வந்து சரியாகாதோ! அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கால் ஒண்ணு நல்லா ஆகலாம், இல்ல நல்லா ஆகாமலும் போகலாம். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழு காலுமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க என்னதான் சர்ஜரி பண்ணி, உள்ள வந்து நட்டுலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, சொன்னாலுமே கூட நட்டு வைக்க கூட வந்து இது வந்து அவ்வளவா பேலன்சபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதான் சொன்னாங்க. என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு குச்சி வச்சுன்னு தான் நடக்கிற மாரி இருக்கும். நீ வந்து வாக்கர் யூஸ் பண்ணணும். உன்னால நார்மலா நடக்க முடியாது. அந்த நேரம் வந்து நான் என்னோட படுக்கையில இருக்கும்போது, அந்த சர்ஜரி வார்டுக்குள்ள இருக்கும்போது தேவனிடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் ஒரு பொருத்தனையானது பண்ணேன். தேவனே, உண்மையா நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா, என்ன உயிரோட இந்த இடத்துல இருந்து கொண்டு போங்க. அப்படி இல்லையா, இது என் கால் சாட்சியா மாறாது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை தேவையில்ல, ரட்சிப்பு இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் தேவனிடத்துல சொன்னேன். அந்த நேரம் என் பல்ஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு. சர்ஜரி நடந்துட்டே இருக்கு. காலையில நான் சர்ஜரி வார்டுக்குள்ள போய் ஈவ்னிங் தான் என்ன வந்து ஐசியூல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் உயிரோட தான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வலி வந்து என்னால தாங்க முடியல. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருந்தது. முட்டியோட சைடுல ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டையில இருந்து வந்து எனக்கு ரத்தம் வந்து கசிஞ்சுட்டே இருந்தது. அழுத்தி, அழுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் நான் தேவன்கிட்ட சொன்னேன். ஓகே, நான் இங்க வந்துட்டேன். என்ன உயிரோடு கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்கள நம்புறேன். மருத்துவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. பல பேர் வாழ்க்கை சாட்சியா மாறுதுன்னா, இன்னைக்கு நான் உங்களோட ஆவிய பெற்று இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மத்தியில சாட்சியா நிக்கணும். உங்கள மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவி மட்டும் தான் என்ன பலப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. ஏன்னா என் குடும்பத்துல கூட எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கைய விட்டுட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள வந்து ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி பலப்படுத்தினாரு. இல்ல என்னால முடியும். எல்லாராலயுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில சாட்சிய பார்க்க முடியும்னா, என்னோட விசுவாசத்த நான் பயன்படுத்தும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலயும் மாற்றத்த கொண்டு வர முடியும். அப்படின்ற ஒரே உறுதி தான் எனக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, "நீ ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. வாக்கர் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இதுதான் உன்னுடைய பொசிஷன்" அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் நரம்பு ஒண்ணு வச்சு எனக்கு அனுப்புனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஏன்னா நீ எது பண்ணாலும் அது டக்குன்னு அந்த நரம்பு விட்டுரும். அது முடிஞ்சிரும். நீ டேப்லெட் கரெக்ட்டா போடணும். லைஃப் டைம் நீ டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தேவனிடத்துல நான் சொன்னேன், "தேவனே, நான் உங்க பீடத்த ஏறப் போறேன். நான் உங்க பீடத்த ஏறும்போது கண்டிப்பா நான் பீடத்துல இருந்து இறங்கும்போது இதே ஒரு ஜெனிஃபரா நான் இறங்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும்." அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்க முடிஞ்சதும் அந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பீடத்துல ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், "இங்க நான் நிக்கிறேன் தேவனே. இந்த கொம்போடு நான் பீடத்தை ஏறி இருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் பீடத்தை ஏறும்போது இந்த கொம்பு இல்லாத ஒரு நபரா தான் நான் ஏறணும். எனக்கு எந்த வாக்கரும் தேவையில்ல, வீல் சேரும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுறேன். என்னால என்னுடைய வேலைய என்னுடைய குடும்பத்துல செய்றவங்கள விட அதிகமா பலனா செஞ்சுக்க முடியுது. இனியே இந்த கால்ல எனக்கு வலி கிடையாது. எந்த கால நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னாங்களோ, இனி அந்த கால்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட கால் ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு. அத நான் உறுதியா நம்புறேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். தேவன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் அதிகமா நான் பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். அதிகமா வந்து நான் தேவனோடு கூட இணைஞ்சவளா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் வந்து நெறைய விஷயம் நான் கைவிட வேண்டியதா இருக்கோ, எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக விட்டு என்னோட முழு வாழ்க்கைய அவரிடத்துல அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
நானும் சரி, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லோருமே இன்னைக்கு தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தேவனோட விஷயத்த தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் ஒரு சாட்சியா. ஏன்னா தேவனால எல்லாமே முடியும்ன்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாத்த முடியும்னா கண்டிப்பா மத்தவங்களுடைய வாழ்க்கையுமே தேவனால மாத்த முடியும். இன்னைக்கு பல பேருக்கு நான் உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையா தேவனுக்கு நன்றி சொல்றேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த இளம் பெண்ணுக்கு தேவன் உதவி செய்ய முடிந்ததானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க யார்? இந்த வேதனையில் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் சுவர்புறமாய் திருப்பி நீங்கள் இந்த இடத்தில் என்ன செய்வது என்று தெரியாத ஒருவரை போல நிற்கிறீங்களோ, போகிறதுக்கு வழியே இல்லை. உங்கள் எல்லோருக்கும் ஒரு வழியானது உண்டு. என தேவன் நம்மை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது வழி இல்லாத இடங்களிலும் அவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரே. எனவே உங்களுடைய தேவைகளை பற்றி, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றை குறித்தும் இந்த இடத்துல நீங்க உங்க சொந்த பலத்தில் ஜெயிக்க போராடுவதை நிறுத்தி அந்த வழக்கை தேவனிடத்தில் கொண்டு செல்லுங்க. என தேவன் நீதியான தேவனாய் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து உங்களோட நான் இந்த இடத்துல பேச போகிற காரியம் இதுவாக தான் இந்த இடத்துல இருக்கும். தேவன் நீதியானவராய் இருக்கிறார். அவருடைய நீதி உங்கள் எல்லோருக்குமாய் வெளிப்படுத்தப்படக்கூடியதா இருக்கும். சில நேரம் தேவனுடைய நீதியானது ஏன் மக்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக்கப்படுவது கிடையாது. என மக்கள் அவர்களுடைய பலனிலே செல்கிற காரணத்தினாலே நீங்க இந்த நேரம் ஒரு சாட்சியை பார்க்க முடியும் நான் விரும்புறேன். இந்த பெண் தன்னுடைய சொந்த யோசனையினாலே இவருடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள இந்த நினைத்தார். இவருடைய உயிரை பறித்துக் கொள்ள நினைத்தார். பல முறை இந்த தற்கொலைக்கு முயற்சி செய்த ஒரு நபராய் கவனிங்க, பல முறை தற்கொலைக்கு முயற்சி செய்த ஒரு நபராய், தன் சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்ட ஒரு நபராய். நீங்க எத்தனை பேர் இப்படியானவராய் இந்த இருக்கீங்க? உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்றீங்க. இந்த நேரம் கூட ஒருவேளை நீங்க உங்க பிரச்சனையை ஜெயிக்க வழி தெரியாதவராய், உங்களுடைய யோசனைகளில் யோசிக்கிற அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்கள் இந்த உணவூட்டி கொண்டிருக்கிறீர்கள். என் உயிரை அழிச்சுக்கிறது தான் ஒரே வழி, என்னுடைய உயிரை இந்த மாய்த்து கொள்றதுதான் ஒரே வாய்ப்பு, இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பானதில்லை. மக்களை கேளுங்கள், நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுடைய உயிரை எடுக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா உங்க பிரச்சனை ஜெயிக்கிற தைரியமும் உங்களுக்கானதா இருக்கு. இந்த நேரம் யாரும் நீங்க பார்த்து கவனி, உங்க இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்க உயிரை எடுக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பலனை இந்த இடத்துல பயன்படுத்துங்க உங்க பிரச்சனையை ஜெயிப்பதற்காக. என தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். இதுதான் நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த பெண்மணிக்கும் நடந்தது. இந்த பெண் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள பல முயற்சி எடுத்தவராயிருந்தார். ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுது தேவன் முற்றிலும் சூழ்நிலையை மாற்றினார். இது உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற வாய்ப்பு. பிரச்சனைகள் உங்களை ஜெயிப்பதற்கல்ல, நீங்கள் பிரச்சனையை ஜெயிப்பதற்கு வழியானதை உருவாக்குங்கள். தேவனோடு சேர்ந்து அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? இந்த சாட்சியை பாருங்க. சாட்சி பிற்பாடு நாம் இந்த ஜெபத்தில் இணையலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் வீட்டில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் அதை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கலாம். சாட்சியை பாருங்கள் குழந்தை. என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது.
நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம, நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்க இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்திருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க, அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன், என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்ததுதான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தவங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்க உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள்.
பயங்கள், தாழ்வு மனப்பான்மை, இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்ல. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்ப அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை, இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகள்ல எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் எங்கூட இருந்தார். இனிமேலும் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேலும் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள், காயங்களும் இல்லை. ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, ஒருவர் தன் உயிரை அழித்துக் கொள்ளக்கூடிய தைரியம் இந்த இருக்குமையாம். அந்த தைரியமானது இந்த அதே விதத்தில் பயன்படுத்தப்படலாம். உயிரை அழிப்பதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றுவதற்கு இந்த சாட்சியில் இவர் பதிலை பெற்றது போல இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், கடினங்கள், எந்த போராட்டத்தில் மூழ்கடிக்கப்பட்டவராக இருந்தாலும் இவர் இந்த பலனை பயன்படுத்த முடியும். நிலையை மாற்றி போடும்படி உமக்கான சாட்சியாய் திரும்ப. எனவேதான் தேவனை, என்னுடைய கரங்களில் இருக்கிற இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் கேட்கிற அதே விதத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொரு கரங்களிலும் இவருடைய வீடுகளுக்குள்ளாக இவர் வைத்திருக்கிற இந்த ஒவ்வொரு தண்ணீரை நீரும் வல்லமையால் தொடும்படியா கேட்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் குடிக்கும் பொழுது உன்னுடைய பலத்திலிருந்து குடிக்கிறவராய் எண்ணங்கள் திறக்கப்படுத்தும். தேனும் குழப்ப மனநிலை நீங்கட்டும். உன்னுடைய வழி இந்த திறக்கப்படுத்தும். எது இந்த சாத்தியம் இல்லாததோ அது சாத்தியமாய் இந்த மாறும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் பலனையும் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவை எல்லாவற்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இவருடைய வாழ்க்கை வழிகளை உன்னுடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியாய் திருப்ப கேட்கிறேன். இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உன் கைகளில் இந்த துறப்படைக்கிறேன். குணமாக்கலாய், விடுதலை, ஆசீர்வாதமாய் எந்த பதிலை இவர் விரும்புகிறாரோ அது இவர்கள் மீது வரட்டும். விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நபரும் சாட்சி கொடுக்கும்படியாக இவரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் பெயராலேயும் ஆமென். ஆமென். இந்த தண்ணீர் உங்களுடைய கரத்தில் இருக்கிற தண்ணீர் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கிறது. விசுவாசத்தோடு இதிலிருந்து குடியுங்கள்.
தேவனுடைய வல்லமையிலிருந்து குடிக்கிறவராய் தொடர்ந்து இணைந்திருங்க. தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இடத்துல இருக்கிறது. தவற விடாதீர்கள் மக்களே. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விருப்பத்தை உடையவரா இருக்கிறார். நீங்கள் எங்களோட விசுவாசத்தில் இணையலாம். பதில்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாளை மீண்டும் விசுவாசத்தில் சந்திக்கிறோம். சென்று வாருங்கள்.